நீங்க ஒரு முருக பக்தர் அப்படின்னா வர ஏப்ரல் 1ஆம் தேதி நான் சொல்ற இந்த 5 விஷயத்த மட்டும் பண்ணுங்க. நீங்க வேண்டிக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் மனசுல நினைத்தால் மட்டும் போதும். அது எல்லாமே அப்படியே நடக்கும்னு நான் சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்க முருகன் ஆராதனை வீடியோவை கடைசி வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகா சொல்லி ரெட் ஹார்ட் போடுங்க கமெண்ட்ல. முதலில் அன்றைய தினம் முருகனுக்காக மௌன விரதம் இருங்க. இது 1 மணி நேரம் முதல் உங்களால் முடிந்தவரை இருக்கலாம். 48 நாள் சாப்பிடாமல் அரை வயிறுடன் இருந்த விரதம் பலனை கொடுக்கும் சக்தி இந்த 1 மணி நேரம் மௌன விரதத்திற்கு உள்ளது. அடுத்து அசைவம் சாப்பிடக் கூடாது. ஆனால் முருகன் உங்களை சோதிப்பான். இந்த நாளில் உங்களுக்கு அசைவ உணவு தேடி வரும்படி. 3வது கட்டாயம் இந்நாளில் வீட்டில் காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்ற வேண்டும். அடுத்து கோவிலில் தேங்காய், பூசணி, எலுமிச்சை, அகல் விளக்கு இதில் ஒன்றை ஏற்ற வேண்டும். கடைசியாக ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை எழுதி முருகனுக்கு மாலையாக போடுங்கள். இதை விரதம் இருப்பவர்கள் மட்டும் செய்யாமல் விரதம் இருக்க முடியாதவர்களும் செய்யலாம்.